இன்னைக்கு வீடியோவில் இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக ஒரு சாட்பாட் அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம எந்த விதமான கோடிங்குமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஒரே ஒரு ஃப்ரீ டூல் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போமா வாங்க. இந்த சாட்பாட் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு லேப்டாப் இல்லை அப்படின்னா ஒரு மொபைல் ஃபோன், ரெண்டாவது நான் சொன்ன அந்த டூலில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், மூணாவது இன்டர்நெட் தேவையான அளவு. டிஸ்கிரிப்ஷனில் இந்த டூலோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் ஒரு மெயில் ஐடி கொடுத்து சைன்அப் பண்ணிக்கோங்க. சைன்அப் பண்ணதும் உங்களுக்கு வந்து ஒரு சில கொஷின்ஸ்லாம் அந்த மாதிரி கேட்கும். அதெல்லாம் நெக்ஸ்ட்னு கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நியூ ஆப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுக்குறது மூலியமாகவே நம்மளால் வந்து ஒரு கம்ப்ளீட் மொபைல் அப்ளிகேஷனே வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். நீங்கள் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கும் போதே இதில் வந்து மொபைலில் எப்படி இருக்கும் இல்லை அப்படின்னா லேப்டாப்பில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ப்ரிவ்யூ கூட பார்த்துக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக டெவலப் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் கிடச்சிரும். அதே மாதிரி ஒரு லிங்க்குமே கொடுத்துருவாங்க. அந்த லிங்க்கை வந்து நீங்கள் ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணி லேப்டாப்பில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் டெவலப் பண்ண அப்ளிகேஷனை. ஸோ ரொம்ப சிம்பிளாகவே வந்து இதில் நம்ம ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ண முடியும். இந்த டூல் வந்து கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீ கிடையாது, ஒரு சில லிமிடேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் உங்களுக்கு வந்து 5 கிரெடிட்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 5 வச்சு என்னடா பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக பில்ட் பண்ணிக்க முடியும். இந்த கிரெடிட்ஸ் வந்து எப்படி காலியாகும் அப்படின்னா, நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுக்க பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கம்மியாகிட்டே போகும். ஸோ நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரெடிட்ஸ் வந்து லாஸ் ஆகிட்டே போகும். நான் இந்த ப்ராம்ப்ட் கொடுத்து தான் இப்போ வந்து சாட்பாட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி கொடுத்தாலே போதும். ரொம்பலாம் அப்படியே ஆஹா ஓஹோன்ட்டு பேராகிராஃப்லாம் டைப் பண்ணணும் அவசியம் இல்லை, இப்படி கொடுத்தாலே போதும். ஓகே, நமக்கு க்ரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது க்ரியேட் ஆகிறதுக்குள்ளே இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துடலாம். இதில் நம்மளால் கோடிங் கூட கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து கோடிங் நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறப்போ இது ஒன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் கோடு வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ஆல்ட்ரு பண்ணுறதுனா கூட இங்கே வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேட்டா பேஸ் கூட நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். 2 டேட்டா பேஸ் கொடுத்துருக்காங்க. இது 2 இதில் ஒன்றில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அனாலிட்டிக்ஸ் மானிட்டைசேஷன் ஆப்ஷன் வந்து இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணுறீங்க ப்ளே ஸ்டோரில் இல்லை அப்படின்னா வேறு எங்கேயாச்சும் ஒரு பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறப்ப மட்டும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது என்ன அப்படின்னா, எத்தனை பேர் வந்து உங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து உங்களோட அப்ளிகேஷனில் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கே நம்ம மானிட்டர் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனோட நேம் சேஞ்ச் பண்ணுறது, ஐகான் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டொமைனுமே பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டம் டொமைன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் $2 per month வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு இங்கே இருக்கதே இருக்கட்டும், வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. அப்புறம் பில் செட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெர்ஷன் நேம், வெர்ஷன் நம்பர் இதெல்லாமே இருக்கும். ஓகே, நம்மளோட சாட்பாட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அது எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத. ஓகே, ப்ரிவ்யூ மட்டும் வெப்வியூக்கு மாற்றிக்கிறேன், நம்ம கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸ்க்ரீன், அதுக்காக. ஓகே, ஃபஸ்ட்டு ஹாய்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா. ஹாய், நல்லா தான் ரிப்ளை பண்ணுது. வேறு ஏதாச்சும் கொஷின்ஸ் கேட்டு பார்க்கலாம். வாட் இஸ் N8N? ஓகே தான், ஓரளவுக்கு ஷார்ட்டாகவே முடிச்சிருச்சு. ரொம்ப பேராக வந்து டைப் பண்ணல. நம்ம அந்த மாதிரி தான் வந்து இதில் ப்ராம்ப்ட் கொடுத்துருந்தோம். நமக்கு அந்த பாட்டு இந்த மாதிரி தான் ரிப்ளை பண்ணுங்கிறதுக்காக. ஸோ அது மாதிரி நீட்டாக ஷார்ட்டாக முடிச்சிருச்சு. ஸோ வேறு ஏதாச்சும் கேட்டு பார்ப்போமா. ஓகே, இதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணுதுன்னு பார்ப்போமா. ஒரு மெயில் கேட்டிருக்கேன், பரவாயில்ல. ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. நம்ம பர்சனல் யூஸுக்கு ஒரு சாட்பாட் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம், நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம ஃபோனில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்கள் ஃபோனில் ஒரே ஒரு ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்களோட அப்ளிகேஷன் தான் அதுவுமே. இதே டூல் வந்து ஃபோனில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளே ஸ்டோர்லேயுமே அவைலபிளாக தான் இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப் ஓப்பன் ஆகும். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் மட்டும் பண்ணால் போதும், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. இப்போ அகைன் உங்களோட டூல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே டிப்ளாய் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷனாகவே பில்ட் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம இங்கே பில்ட் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு 250 MB அந்த மாதிரி வந்து சைஸ் இருக்குது. ஸோ அதனால் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது ஆல்டர்னேட்டிவாக, அதான் இந்த ஸ்கேன் மெத்தடு. ஸோ இங்கே ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த QR கோடை உங்கள் ஃபோனில் வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணாலே போதும், டேரெக்டாக நீங்கள் டெவலப் பண்ண அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும். இப்போ நீங்கள் எங்கேருந்து வேணாலும் இன்டர்நெட் மூலயமா உங்களோட அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக பார்த்துட்டு கிளாரிஃபை பண்ணுறேன். நீங்கள் இந்த டூல் வச்சு என்ன மாதிரி அப்ளிகேஷன் பில்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை பில்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையுமே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ அடுத்து ஒரு ஆசமான வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பை.